ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் சோலே குல்ச்சா பண்ணியிருக்கேன். இந்த டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ். இந்த சோலே குல்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். முதல்ல நான் வெள்ளை கலர் சுண்டல் இருக்கும்ல, அந்த சுண்டலை நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை சின்ன சின்னதாக வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சோலே குல்ச்சாவுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒன்றுமே தேவையில்ல. கொஞ்சம் தயிரும், அந்த சோலை இருக்குல்ல, அந்த சோலைன்னா சுண்டல், அந்த சுண்டலையும் ஒரு மிக்சியில் அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். வெந்திருக்குல்ல, வெந்ததை, பச்சையை கிடையாது, பச்சை சுண்டலை கிடையாது, வெந்த சுண்டலை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் தயிர் ஊற்றி. அதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலர் வர வர நல்லா வணக்கணும். நல்லா வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா வணக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வணங்கிடும். இந்த பூண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த சோலையும் தயிரையும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சினதுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கணும், நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்ல. இது மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த பேர் என்ன, ஸோ இந்த குத்துக்கல்ல அதை போடணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா பவுடர்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சோலையை அள்ளி கொட்டிடணும். அவ்வளோதாங்க, சோலை குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா இது ஏற்கனவே வெந்தது தான். மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக இது மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். இந்த பச்சை வாடை போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சோலை குல்ச்சா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மசாலாவோட. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். இதை சைடில் வச்சுட்டு நம்ம குல்ச்சாவை ரெடி பண்ணுவோம். குல்ச்சா இதை வாங்கிட்டு வந்தேன் கடையில். இது விற்கும், டிபார்ட்மெண்டல் சொல்கிற மதர் டைரி இந்த மாதிரி கடையிலலாம் விற்கும். பார்த்திங்கன்னா ஆட்டாவுலேயும் இருக்குது, மைதாவுலேயும் இருக்குது. நான் மைதாவில் வாங்கிட்டு வந்தேன். ஆட்டாவுலேயும் 30 ரூபா தான், மைதாவுலேயும் 30 ரூபா தான். அது சேம் காஸ்ட்டு தான். இது மாதிரி அந்த பட்டர் மேலாவில் கொஞ்சம் தடவிக்கணும். தடவி ஒரு சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதோட இந்த சோலை குல்ச்சா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன். ஸோ ரொம்ப டேஸ்டான ஒரு சோலை குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ரெடி பண்ணல. அந்த சோலை குல்ச்சாவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சா, அதனால் ரசமும் கோவக்காவும் வாங்கிட்டு அந்த பொரியல் பண்ணி ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு அதோடு விட்டுட்டேன். அதுக்காக கோவக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ண கோவக்காவை கொஞ்சம் நேரம் அப்படியே உலர விட்டேன், அதில் ஈரம் இருந்ததுனால. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்க கோவக்காவை போட்டேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துக்கிட்டு இருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாதத்தை நான் வடித்து தான் சாப்பிடுவேன், குக்கரில் வைக்க மாட்டேன். ஸோ இன்னொரு அடுப்பில் சாதத்தை வேக வச்சுட்டு இந்த அடுப்பில் கோவக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு இருந்தேன். உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போல் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு உப்பு போட்டு கிளறி விட்டு மூடி வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டான கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதோட ரசம் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச அந்த குல்ச்சா சொன்னேன் பார்த்திங்களா, சுண்டல், அதுவும் கொஞ்சம் மீதம் வந்துச்சு. அதையும் இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சும் டிஃபனும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக
எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் மேக்ஸிமம் வெந்துருச்சு போல். சரி வாங்க, இதை மூடி வச்சுட்டு சாதத்தை வடிச்சிருவோம். சாதத்தை வடித்தாச்சு. இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோட ரசம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கோவக்காய் பொரியல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நீங்களும்